அனைவருக்கும் வணக்கம். 10ஆம் வகுப்பு தமிழ் முதல் திருப்புதல் தேர்வு 2025க்கான ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு மாடல் கொஷின் பேப்பர். ஸோ இதில் உள்ள எல்லாத்தையும் நல்லா படிச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. அண்ட் ஒரு முக்கியமான ஒரு உதவி என்னென்னா, நம்ம சேனல் கல்விமணி சேனல் பிளாக் ஷீப் டிஜிட்டல் அவார்டு 2025க்கு நாமினேஷன் பண்ணியிருக்காங்க. நாமினேட் ஆகிருக்கோம் ஃபேவரட் எஜுகேஷனல் கேட்டகரியில். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஓட் பண்ணுங்கள். நீங்கள் ஓட் பண்ணீங்க அப்படின்னா ஆல்ரெடி ஓட்டிங்ஸ் டேட்லாம் போயிடுச்சு. ஸோ ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ இன்னும் ஒரு 3 to 4 days தான் ஓட்டிங் பண்ணலாம். ஒரு நாளைக்கு ஒரு நம்பர்லேருந்து ஒரு ஓட்டு பண்ணலாம். ஸோ நீங்கள் எத்தனை நம்பர் வேணாலும் போட்டு எத்தனை ஓட்டு வேணாலும் பண்ணிக்கிறலாம். ஸோ நீங்கள் எனக்கு கண்டிப்பாக ஓட் பண்ணுங்கள். ஸோ என்ன நம்பர் வேணாலும் கொடுத்து ஓட் பண்ணலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லி ஓட் பண்ண சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட் நம்பர் கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி கொடுத்து ஓட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் ஓட் பண்ணுற லிங்க் கொடுக்குறேன். ஓட் பண்ணிட்டேன் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட்டில். ஏன்னா எனக்கு இது மிகப்பெரிய ஒரு கனவு, இந்த அவார்டு வின் பண்ணுறது. ஸோ பார்ப்போம் நடக்குதானே உங்கள் பிளெஸ்ஸிங்ஸோட. ஸோ ஓட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கொஷின் பேப்பர் வெரி இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின் பேப்பர். அதனால் இதை நல்லா படிச்சுக்கோங்க. அண்ட் இதோடைய பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுற லிங்க்கு நான் டேரெக்டாகவே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் பிடிஎஃபை டேரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். அண்ட் ஆல்சோ வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் குரூப்பில் இதோடைய பிடிஎஃப்பும் ஷேர் பண்ணுவேன். நிறையா ஸ்டடி மெட்டீரியல், ஒன் வேர்டு மெட்டீரியல், நெடுவினா எப்படி எழுதணும் ஃபுல் மார்க் வாங்குறதுக்கு அப்படிங்கிற மெட்டீரியல்லாம் இருக்குது. நான் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நெடுவினா பாருங்கள் என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு. மனோன்மணியம் சுந்தரனாரின் தமிழ்தாய் வாழ்த்து பாடலையும் பெருஞ்சித்திரனாரின் தமிழ் வாழ்த்தையும் ஒப்பிட்டு மேடை பேச்சு ஒன்றை உருவாக்குங்க. வெரி இம்பார்ட்டன்ட். கருணையனின் தாய் மறைவுக்கு வீரமாமுனிவர் பூக்கள் போன்ற உமையலாலும் உருவ மலர்களாலும் நிகழ்த்திய கவிதாஞ்சலியை விவரிக்க. வெரி இம்பார்ட்டன்ட். மாநில அளவில் நடைபெற்ற மரம் இயற்கையின் வரம் என்னும் தலைப்பிலின் கான கட்டுரை, இதுவும் முக்கியமான ஒன்று. பள்ளியை தூய்மையாக்க வைத்திருக்கோம். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான 5 மார்க் கொஷின்ஸ், அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அப்புறம் டிரான்ஸ்லேஷன் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இப்போ 8 மார்க் கொஸ்டின் நடுவே பாருங்கள். ஒரு குழந்தையை தூக்கவும் கீழே விழுந்த ஒரு தேநீர் கோப்பை. இது அடிக்கடி கேட்குற கொஸ்டின் கிடையாது, பட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய தடவை சம்டைம்ஸ் கேட்குறாங்க. ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. ஜெயகாந்தன் கம்பல்சரி வெரி இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின், அதனால் அதையும் பார்த்துக்கோங்க. கற்கை நன்றே இதெல்லாம் பப்ளிக் எக்ஸாமில் இந்த வருஷம் நான் கேட்பாங்கன்னு அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு கொஷின். ஸோ இதையும் நல்லா பார்த்துக்கோங்க. விண்வெளியும் கல்பனா சாவ்லாவும் வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து இந்த உங்கள் பகுதியில் நடைபெற்ற அரசு பொருட்காட்சி அந்த நிகழ்வு, அதை கட்டுரை எழுதுறது, அதெல்லாம் பார்த்துக்கோங்க. 3 மார்க் நான் போட்டிருக்க இம்பார்ட்டன்ட் கொஷினை மட்டும் பாருங்கள், அது போதும். ஸோ இதுதான் உங்களுக்கான இம்பார்ட்டண்டான ஒரு மாடல் கொஷின் பேப்பர். ஸோ இதோட எல்லாத்தையும் நல்லா படிச்சுக்கோங்க. நான் சொன்ன மாதிரி ப்ளீஸ் எனக்காக ஓட் பண்ணுங்கள். உங்களால் எவ்வளோ ஓட் முடியுமோ அவ்வளோ ஓட் பண்ணுங்கள். ஒரு நாள் இன்றைக்கி மட்டும் கிடையாது, டெய்லி ஓட் பண்ணுங்கள். மறந்துடாமல் அந்த லிங்க்கை சேவ் பண்ணி வச்சு டெய்லி எனக்கு ஓட் பண்ணுங்கள். வின் பண்ணால் நான் கண்டிப்பாக உங்ககிட்ட சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.